السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتل عليهم نبأ ابني آدم بالحق إذ قربا قربانا فتقبل من أحدهما ولم يتقبل من الآخر قال لأقتلنك قال إنما يتقبل الله من المتقين. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم: خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் خاتمுல் அம்பியா சய்யிதுல் அத்கியா ஹபீபுனா ஷஃபீஉனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவர்களின் மீதும் உண்டாவட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இன்றைய தினம் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிரப்பமான நற்கூலி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. நம்மிடத்திலிருந்து நிகழ்ந்துவிட்ட பாவங்களை அல்லாஹ் பொறுத்து கொள்வானாக. பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுடைய நல்லோர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்தருள்வானாக. புனிதமிக்க ரமலானுடைய முந்திய நாட்களில் அவனுடைய அல்லாஹுவினுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. அவனுடைய விசாலமான ரஹ்மத்தில் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் அரவணைப்பானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட சூரா அல் மாயிதா. மாயிதா என்றால் தட்டு என்ற அர்த்தம். இந்த சூராவினுடைய பெயரனுடைய பின்னணியில நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை பற்றி பேசுகிற காரணத்தினால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயம் சொர்க்கத்திலிருந்து தட்டிலே உணவு வந்தால் நாங்கள் உங்களுடைய நபித்துவத்தை நம்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஒரு தட்டை இறக்கி வைத்ததனுடைய பின்னணியில் இந்த சூராவிற்கு சூரா அல் மாஇதா தட்டு என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அல் மாஇதா என்ற சூராவிலே அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த உலகத்திலே நடைபெற்ற மனித சமுதாயத்தினுடைய முதல் நிகழ்வு, மனிதர்களாக ஒரு குடும்பமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் ஆரம்பமாக ஜீவித்திருக்க வைத்த காலத்தில் நடைபெற்ற நிகழ்வை குறித்து இன்று ஓதப்பட்ட சூரா அல் மாஇதாவிலே பேசுகிறது. அதுவும் முதல் குடும்பத்திலே நடந்த முதல் பிரச்சனை குறித்து பேசுகிறது. குடும்பம் என்றாலே பிரச்சனையினுடைய துவக்கம் தானே. பிரச்சனைகளை கையாள தெரிய வேண்டும், அதை கவனமாக அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள தெரிய வேண்டும். குர்ஆனிலே ஒரு வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த வரலாற்றின் வழியாக நமக்கு நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் அல்லாஹு தஆலா நமக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அப்ப எந்த வரலாற்றை அல்லாஹ் சொல்லும் பொழுதும் அந்த வரலாற்றின் வழியாக அதனால் நமக்கு கிடைக்கிற படிப்பினைகளையும் பாடங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹு தஆலா முதலாக இந்த உலகத்திலே முதலாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நடந்த ஒரு குடும்பத்தினுடைய நிகழ்வினுடைய பின்னணியை அல்லாஹ் இங்கே விளக்குகிறான். ஒரு குடும்பத்தினுடைய இரட்டை சகோதரர்கள், அவர்களுக்கு மத்தியிலே நடக்கிற ஒரு சின்ன சண்டை, அந்த சண்டையின் விளைவாக அந்த குடும்பத்தில் உள்ள சண்டையினுடைய பின்னணியில் ஒரு பெண் முக்கியமான புள்ளியாக இருக்கிறாள். ஒரு பெண்ணை மையமாக கொண்டு நடக்கிற பிரச்சனையில்
இது ஒரு பெரும் கொலையில போய் நிற்பதாக திருக்குர்ஆன் முன்வைக்கிறது. ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற சண்டை சின்ன சண்டையாக துவங்குகிறது. ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்யறதுல ஒரு கல்யாண பிரச்சனையில ஆரம்பிக்கிற அந்த சண்டை இந்த உலகத்துல ஏற்பட்ட முதல் பிரச்சனையே அதுதான். அந்த பிரச்சனைக்கான முதல் காரணம் பெண்ணு, நடைபெற்றது ஒரு குடும்பத்துக்குள்ள, நடந்தது கல்யாண பிரச்சனைகள்ல. நிக்காஹ் செய்யற பிரச்சனைகளை ஆரம்பிச்ச முதல் மனிதனுடைய பிரச்சனை, அதனுடைய முடிவு ஒரு பெரிய கொலையில போய் முடிந்ததா குர்ஆன் சொல்கிறது. இங்கே நாம் யோசிக்க வேண்டும். அந்த வரலாற்றை இங்கே விவரித்து பேசுவது இங்கே நோக்கம் அல்ல. நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரலாறு தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 2 மகன்கள்ல ஒருத்தர் இன்னொருத்தர், 2 பேர்ல ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்யணும்னு அல்லாஹ் சொன்ன பெண்ணை மாற்றி இன்னொரு பெண்ணை நிக்காஹ் செய்யணும். அதாவது ஒரே சூழ்ல பிறந்த, ஒரே கர்ப்பத்தில் உண்டாகி ஒரு ஆண் ஒரு பெண், அடுத்த கட்டத்தில் இன்னொரு ஆண் இன்னொரு பெண். ஏன்னா முதல்ல உலகத்தில் தோன்றினார்கள் என்ற காரணத்தினால் அல்லாஹ் முதல் கருவில உருவான ஆணையும் இரண்டாம் கருவிலே உருவான பெண்ணையும், முதல் கருவிலே உருவான பெண்ணையும் இரண்டாம் கருவிலே உருவான ஆணையும் அல்லாஹு தஆலா இணைத்து முதல்ல ஒரு குடும்பத்தை இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா உதயமாக்குறான். குடும்பம் உதயமானது அப்படித்தான். ஏன்னா இன்னைக்கு நாம் எடுத்துக்கொள்கிறோம், ஆனா அன்றைக்கு ஒரு தாய் தந்தை மட்டும்தான், ஒரே குடும்பம் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிறது. நிக்காஹ் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை அல்லாஹ் விஸ்தீரணமாக்குகிறான், விரிவாக்குகிறான். அதற்கு அல்லாஹ் எடுத்துக்கொண்டது இந்த நிலைப்பாடு. அப்ப இதுல வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை கடைசியில கொலையில போய் முடிகிறது. இந்த வசனத்தை விவரிக்கிற ரப்புல் ஆலமீன், கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, நமக்கு ஒரு பெரிய பாடத்தையும் படிப்பினையும் அல்லாஹு தஆலா தருகிறான். அல்லாஹ் பொறுத்தவரையில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் என்பது அது ஒரு பெரும் பாக்கியமானது. இபாதத்து செய்வதை விடவும் குடும்பத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் நடத்துவதுதான் அல்லாஹ்வுக்கு ஆக பிரியமானது. வணக்க வழிபாடுகளை விட ஒருத்தருக்கு சரியாக குடும்பம் நடத்த தெரியணும். அல்லாஹ் குர்ஆன்ல நபிமார்களை பத்தி சொல்லுவான். நபிமார்கள் எல்லாம் வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ ذُرِّيَّةً. எந்த நபிமார்களை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அவங்க மனைவி குழந்தைகள் உள்ளவங்க, குடும்பத்தோட தான் நம்ம அவங்கள வாழ வச்சோம். அப்ப நபிமார்களாக இருந்தாலும் கூட அந்த குடும்பம் வாழ்ந்து அவர் அதை ஜெயிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நிக்காஹ் செய்து மனைவியை கூட்டு வரும்போது தான் அல்லாஹ் நபித்துவத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இப்படி குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல குடும்ப நடத்துறது சம்பந்தமாக, குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக, மனைவி பிள்ளைகளுடைய ஹக்குகள் சம்பந்தமாக குர்ஆன்ல நிறைய பேசுகிறது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய விஷயத்துல அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களுடைய மனைவியை பத்தி குர்ஆன் பேசுது. உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா, அல்லாஹ் சொன்னான், நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்திலே தங்கிருங்கள். ஒக்குலா, 2 பேரும் சாப்பிடுங்க. ஒலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த ஆயத்தினுடைய பின்னணியில் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுவார்கள். கணவர் எந்த இடத்திலே வசிக்கிறாரோ அங்கே வசிப்பதுதான் ஒரு பெண்ணுக்கான கடமை என்று இந்த ஆயத்தினுடைய பின்னணியில் எழுதுறாங்க. உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா, உன் கணவர் இருக்கிறார், எனவே உன் கணவர் வசிக்கிற இடத்தில் அந்த சொர்க்கத்தில் நீயும் வசி என்று ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான். இன்னொரு விஷயத்துல ஒக்குலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிதுமா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க அல்லாஹ். இந்த ஹதீஸனுடைய பின்னணியில கணவன் மனைவி சேர்ந்து சாப்பிடுறதும் சுன்னத்து. குடும்ப வாழ்க்கையில இணக்கங்களை உண்டாக்குறதுக்கு, மகிழ்ச்சியான இல்லறத்தை உண்டாக்குறதுக்கு இது போன்ற வழிகளை குர்ஆன் சொல்லி தருகிறது. அஸ்ஸலாத்து மஅன் ஹதீஸ்ல வருது, சேர்ந்து தொழுக வேண்டும். என்றைக்காவது சேர்ந்து தொழுது இருக்கிறோமா? கணவர் இமாமத்து செய்யணும், மனைவி நஃபிலான சுன்னத்தான தொழுகைகள் வீடுகள்ல தாராளமாக தொழுகலாம். வீடுகள்ல சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை கணவன் முன்னின்று இமாமத்து செய்யணும். வீட்டில் உள்ள மனைவியை பின்னால நிறுத்தணும், பிள்ளைகளை பின்னால நிறுத்தணும். அஸ்ஸலாத்து மஅன் ஹதீஸ்ல வருது. உங்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான குடும்பங்கள் உருவாகிறதுக்கு அத்துஆஉ மஅன், சேர்ந்து துஆ செய்யணும். கணவர் துஆ செய்யணும், மனைவி ஆமீன் சொல்லணும். இப்ப சேர்ந்து ஓதுறது, சேர்ந்து சாப்பிடுறது, நிறைய அதுல பரக்கத்து இல்ல. நிறைய பேர் முதல்ல கணவர் சாப்பிட்ட பின்னால தான், இது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. கணவர் சாப்பிட்டதுக்கு பின்னால தான் மனைவி சாப்பிடணுங்கிறது இது ஷரியத்து தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரமா இருக்குமே தவிர ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் ஒக்குலா. அல்லாஹ் சொல்லுவான், கணவன் மனைவியை சொர்க்கத்துல தங்க வச்சுட்டு அல்லாஹ் சொன்னா 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும், இந்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு பெரிய பரக்கத்து இருக்கிறது, மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் இருக்கிறது என்பது அந்த ஆயத்தினுடைய பின்னணி.
இப்படி குடும்ப வாழ்க்கையில வெற்றிகரமாக வாழத் தெரிவது சம்பந்தமாக குர்ஆன் நிறைய வலியுறுத்துகிறது. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்லுவார்கள், நான் 20 வருஷம் என் மனைவியோடு வாழ்ந்தேன். ஆனா ஒரு நாள் கூட நாங்கள் சண்டையிட்டு கொண்டதில்லை. நாங்கள் மகிழ்ச்சிகரமாக குடும்ப வாழ்க்கை நடத்தி நான் குடும்பத்தில் வெற்றி பெற்றுட்டேங்கிறார் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத். உலகத்துல இப்படி சொல்லணுமே, லபிசனா 20 சனா, 20 வருஷம் நான் வாழ்ந்தேன் என் மனைவியோடு. எப்ப சொல்றாங்க அந்த வார்த்தைய? அவங்களுடைய மனைவி வஃபாத்தான உடனே, அல்லாஹ் என் மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், என் பொஞ்சாதியோடு என் மனைவியோடு நான் 20 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லிஅஹ்லி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்துல சிறந்தவர்ங்கிற பெயர் வாங்கணும், உங்க மனைவிட்ட சிறந்தவர் என்ற பெயர் வாங்கணும். இந்த பெயர் அல்லாஹ்கிட்ட மிக உயர்ந்த பெயர். மனைவியும் குடும்பமும் உங்களை சிறந்தவர் என்று சொல்வார்களே, ஆனால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சிறந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன்ன ஷர்ர ரிஜால், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத மனிதன் அவன் வீட்டிற்குள் நுழைகிற பொழுது இஹ்தம்மத் ஸௌஜத்துஹு வ அவுலாதுஹு, அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் அவர் உள்ள வந்தாலே கவலைப்படுவாங்க. இவன் அல்லாஹ்ட்ட ஆக கெட்ட படைப்புன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபரிஹத் ஸௌஜத்துஹு வ அவுலாதுஹு, அல்லாஹ்வுக்கு பிரியமான ஆள் யார் தெரியுமா? இவர் வீட்டுக்குள்ள நுழையும் போதே மனைவிக்கு சந்தோஷம் வரணும், பிள்ளைகள் எல்லாம் பக்கத்துல வரணும். இப்படி குடும்பத்தை வச்சிருந்தாருன்னா அல்லாஹ் அவ்வளவு நேசிப்பான் நாங்க சொல்லாரு. குடும்பத்துல ஜெயிக்கணும், அதுதான் ஆக பெரிய வெற்றி. அந்த வெற்றி தான் மகத்தான வெற்றியாக குர்ஆனும் ஹதீஸும் முன்வைக்கிறது. இன்று ஓதப்பட்ட வசனத்துல குடும்ப பிரச்சனைகளுடைய பின்னணியில் அல்லாஹ் அதைத்தான் பேசுகிறான். குடும்பத்தில் ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, ஆனா அதுல வெற்றி கொண்டாக வேண்டும். ஏன்னா அந்த வாழ்க்கை இந்த சொர்க்கம் வரை தொடர்கிற வாழ்க்கை. அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்லுவார்கள், 20 வருஷம் குடும்பம் நடத்தினோம், எங்களுக்கு மத்தியில எந்த சண்டை சச்சரவும் இல்லை. அதனுடைய ரகசியத்தை சொன்னாங்க, இதா கலிப்து ரலியத்து வ இதா கலிபத் ரலிது, எப்பவாவது நான் கோபப்பட்டா அவங்க அப்ப கோபப்படுறதில்லை, அவங்க எப்ப கோபப்படுறாங்களோ அப்ப நான் கோபப்படுறதில்லைன்னாங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா இதுலதான் மகிழ்ச்சிகரமான குடும்பத்தை கொண்டு போற தத்துவம் இருக்குது. இன்பமான இல்லறத்திற்கான தத்துவம் இதுலதான் இருக்குது. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கோபப்படுறவரால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் நிறைய குடும்பங்கள்ல ஏற்படுற பிரச்சனை. அப்ப ஷரியத்துல முதல்ல சொல்லுது, ஒரே நேரத்தில் 2 பேர்களும் ஒரே நிலையை கையெடுக்காதீங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், பிரச்சனைகள் வரலாம், கோபங்கள் வரலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பல நேரங்கள்ல என் மனைவிமார்கள் என்கிட்ட கோபப்படும் போது நான் அவங்கள்ட்ட தோற்றதாக தோல்வியை ஒப்புக்கொண்டு ஒதுங்கிடுவோங்கிறாங்க. யாரு சொல்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபியே ஓப்பனா சொல்றாங்க, என் மனைவிட்ட பல நேரங்கள்ல நான் தோற்று போயிருக்கிறேன், என்ன அந்த இடத்துல நான் பிடிச்சிட்டு நான் தான் ஜெயிக்கணும், என்னைக்குமே நான் அப்படி பிடிச்சிட்டு நின்னதில்லைங்கிறாங்க. இன்னி உஹிப்பு அன் அகூன கரீமன் மக்லூபா ஹதீஸ்ல உலகத்தில் இப்படி சொன்ன ஒரே தலைவர் ரசூலுல்லாஹ் மட்டும்தான். நான் என் மனைவியிடத்தில் தோற்கிறேன், அப்படி தோற்பதை நான் பெரிய மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். அந்த இடத்துல விட்டு கொடுக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லையே. எத்தனையோ விஷயங்கள்ல வெளியே விட்டு கொடுத்துட்டு வந்துருவார் இவரு, ஆனா வீட்டுக்குள்ள விட்டு கொடுக்க மாட்டார். மார்க்கம் சொல்லுது, நீ வீட்டுல விட்டு கொடு, நீ உன் பிடிவாதத்தை பூரா வெளியே வச்சுக்கோ. நீ வீட்டிற்குள் வருகிற பொழுது ஒரு கணவராக, ஒரு தந்தையாக, ஒரு சகோதரனாக, ஒரு பிள்ளையாக அந்த உறவுகளோடு மட்டும் உள்ளே வாருங்கள். நீங்க வீட்டுல கொஞ்சம் விசாலமாக நடந்து கொள்ளுங்கள். வீட்டினுடைய மனைவிட்ட, பிள்ளைகள்கிட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸ்ல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துச்சு, ஒரு சின்ன பிரச்சனை வருது. பிரச்சனைகள் வரும்போது 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் என்னன்னா, இது ஒரு குடும்ப வாழ்க்கையில இது பின்பற்றணும் குர்ஆன் சொல்லுது. என்னன்னா, பிரச்சனைகள் துவங்குகிற பொழுது குடும்பத்துக்குள்ள கடைசி கட்டம் 99% இந்த பிரச்சனைகளை கணவன் மனைவி மட்டுமே இந்த பிரச்சனையை கையாளணும். 3வது மனுஷனை சீக்கிரமா கொண்டு வர வேண்டாங்குது மார்க்கம். ஃபஅலூஹுன்ன வஹ்ஜுரூஹுன்ன வத்ரிபூஹுன்ன குர்ஆன் சொல்லுது, நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல 3வது ஆளை கொண்டு வந்து நிறுத்திடாதீங்க. அது உங்க வாப்பாவா இருக்கட்டும், பெண்ணுடைய வாப்பாவா இருக்கட்டும், உங்க அம்மாவா இருக்கட்டும், பெண் தரப்பு ஆட்களா இருக்கட்டும், யாரையும் 3வது தரப்பு ஆளை நிறுத்தாதீங்க.
ஒரு கட்டம் தாண்டி இனி உங்க கண்ட்ரோலுக்கு வரல என்ற முடிவுக்கு வந்து இனி பிரச்சனைகள் பெரிய விஸ்வரூபம் எடுத்துரும் நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப மூணாவது ஆளை நீங்க கையில் எடுக்கலாம். ஆனால் அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற நிபந்தனை குர்ஆன்ல என்ன நிபந்தனை தெரியுமா? அவர் உங்க விஷயத்துல நலவு நாடுறவரா இருக்கணும், உங்க குடும்பத்துக்காரரா இருக்கணும். குர்ஆன் முன்வைக்குது. பிரச்சனை முதல்லயே கொண்டு போய் இயக்கத்துக்காரன் கொண்டு போய் முன்னால உட்கார கூடாது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துட்டுன்னா இது பெரிய பிரச்சனையாக எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா இவர் உடனே பிரச்சனையை வெளியே கொண்டு போயிடும். அவ குடும்பத்துக்காரங்கள்ட்ட எல்லாத்தையும் சொந்தக்காரங்கள்ட்ட ஒரு சாதாரணமா என் மனைவி இப்படி செய்யறாங்கன்னா நான் திருத்துற பொறுப்பு இருக்குது. நான் ஒண்ணுக்கு பல தடவை சொல்லலாம், பல நாட்கள் பொறுமையா அதை கையாளலாம். பல்வேறு வழிகளை மார்க்க சொல்லுது. அதை தாண்டி இனி கட்டுப்படலன்னு முடிவுக்கு வரும்போது குடும்பத்துக்காரங்கள்ட்ட கூட அல்லாஹ் இன்னொரு உதாரணம் ஒரு நிபந்தனை வைக்கிறான். யுரிதா இஸ்லாஹன், உங்க மேல நல்ல அபிப்பிராயம் உள்ளவங்களை நீங்க நல்ல வாழணும், சேர்ந்து வாழணுங்கிற அபிப்பிராயம் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஆளா அனுபவம் உள்ளவங்களா தேர்ந்தெடுத்து நீங்க என்ன செய்யணும், இந்த பிரச்சனையை கொண்டு போகணும். அதை தாண்டறப்ப வேறு பிரச்சனை. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மூணாவது ஆளை சீக்கிரமா கொண்டு வந்துட மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம். இப்ப ஆயிஷா நாயி பிரச்சனை கொஞ்சம் வேகமாகிற மாதிரி தெரியுது. உபதேசம் பண்ற கட்டத்துல இல்ல, ரொம்ப வேகமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆயிஷா நாயி ரலியல்லாஹு. சின்ன பிள்ளைதான், ஒரு 13-14 வயசு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பெரிய அனுபவம் மிக்க செல்லாளுகள் ஒரு 60 வயசுல இருக்கிறாங்க. அந்த அம்மா ரசூலுக்கு முன்னால ரொம்ப பேசுறாங்க. சரி, இப்ப ஆயிஷா நாயிட்ட கேட்டாங்க, சரி வாங்க இனி நாம பேசி பிரயோஜனம் இல்லை, இப்ப மூணாவது ஆளை ஒருத்தரை வச்சு பேசுவோம். அப்ப கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமா தக்கூன தர்லா, நீங்க சொல்லுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க யாரை வச்சு பேசலாம். மூணாவது ஆளை வச்சு பேசணும்னு ஒரு கட்டம் வந்துடுச்சு. அதையும் கூட தன் மனைவிட்டே கேட்கிறாங்க, சரி பிரச்சனையை நம்ம வச்சு பேசுவோம், யாரை வச்சு பேசலாம், நீங்களே ஆளை சொல்லுங்க. உமரை வச்சு பேசுவோமான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அபூபக்கர் ஒருவேளை ஆயிஷா நாயகி இப்படி யோசிக்கலாம், எங்க வாப்பாவுக்கு தெரிஞ்சா இந்த பிரச்சனை சரி வராது, அதனால வேற ஆளுங்கிற மாதிரி இருக்கலாங்கிறதுனா ரசூலுல்லாஹ் இப்படி கேட்டாங்க, வேணா உமரை வச்சு பேசுவோமான்னு கேட்டாங்க ஆயிஷா நாயிட்ட. பிரச்சனையில அவ்வளவு பெரிய சண்டையிலையும் சொல்லணுமே, தான் மனைவி விருப்பப்படுற ஆளை தேர்ந்தெடுக்கணுமே, அது பெரிய விஷயம் இல்லையா? ஆயிஷா நாயகி சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல யார வேணாலும் கூட்டுவாங்க, உமர் வேண்டான்னு. ஆயிஷா நாயகி இல்ல யார் வேணாலும் வரட்டும், உமர் வேண்டாம். ஏன்னா உமர் எப்பவுமே கொஞ்சம் ஆள் கொஞ்சம் எதை சொன்னாலும் கொஞ்சம் கடுகடுப்பா சொல்லுவாங்கிறது தெரியும். ஏன்னா நபி உமர் ஏன் முடிவு பண்ணாங்கன்னா பல நேரங்கள்ல உமர் ரலியல்லாஹுனுடைய வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய வஹி எல்லாம் இறங்கி இருக்குது என்பதற்காக உமரை தேர்ந்தெடுத்த. உமர் வேண்டாம். சரி, இப்ப ரசூல் சொன்னாங்க, அடுத்து சொன்னாங்க, இப்பவும் நீங்களே சொல்லுங்க, உமர் வேண்டாம்னு வேற யார் தேர்வு செய்யலாம், நீங்களே சொல்லுங்க. பிரச்சனையை பேசணும், யார் வச்சு பேசலாம்? ஒரு சராசரியான ஒரு குடும்ப தலைவராக நீங்க ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல பார்க்கணும். குடும்ப நடத்த தெரியணும், அது ஒரு பெரிய கலை. அது அவ்வளவு சீக்கிரத்தில் அதை சிதைச்சிடக்கூடாது. ரெண்டு குடும்பங்கள் இணைகிறதுங்கிறது அல்லாஹ்ட்ட அவ்வளவு பாக்கியமானது. கணவன் மனைவியினுடைய பிரச்சனைங்கிறது ரெண்டு பேருடைய பிரச்சனை இல்ல, ரெண்டு குடும்பத்தினுடைய பிரச்சனை. அது இந்த ரெண்டு பேர் பிரிஞ்சான்னா துன்யால ரெண்டு குடும்பம் பிரியும், அவ்வளவு சீக்கிரத்தில் அதுல இடம் கொடுத்துடக்கூடாது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எங்கேயாவது இபாதத்துல பெரிய இபாதத் என்ன தெரியுமா? தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இதெல்லாம் விட பெரிய இபாதத் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கேயாவது ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைன்னா தயவு செய்து பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடாதீங்க, அது என்னங்கிறத இறங்கி நீங்க அதுல சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஆரம்பத்திலேயே அதுல கவனம் எடுத்து அதுல நீங்க உட்காருங்க, பேசுங்க. இது ஒரு பெரிய இபாதத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, மாஸ்டர் இபாதத்னு வருது ஹதீஸ்ல. இபாதத்துக்குள்ள அஃலலுல் இபாதா, பெரிய நன்மை கிடைக்கும் உங்கள. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட மாட்டாங்க. பல நேரங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது உடனே அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு அம்மா வந்து ரசூலுல்லாஹ்க்கு முன்னால உட்கார்ந்து என் கணவரை பத்தி உங்கள்ட்ட சில விஷயங்களை கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த அம்மா வந்துச்சு. சஃப்வான் ஒரு சஹாபி, பெரிய சஹாபி அவரு. அந்த அம்மா வந்து ரசூலுல்லாஹ்க்கு முன்னால உட்கார்ந்து என் கணவரை பத்தி சில விஷயங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஒரே பிரச்சனையா இருக்குது. ஒரு மாதிரியா அந்த அம்மா வந்து அத்து விடுற மாதிரி வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆஹா இந்த அம்மா போற போக்கு சரியில்லை. உடனே இது பண்ண, என்ன விஷயமா சொல்றீங்க? இல்ல என் கணவர் எல்ரிபுனி இதா சல்லைத்து, நான் தொழுதா என்ன அடிக்கிறாரு, யுஃபத்திருனி இதா சும்து, நான் நோன்பு வச்சா கட்டாயப்படுத்தி நோன்பு விட வைக்கிறாரு. சரி, மூணாவது என்ன?
ராத்திரி தூங்கிட்டா ஃபஜ்ருக்கு எழுந்திருக்கவே மாட்டுக்காரு, லேட்டா அப்படியே தான் எழுந்திருக்கிறாரு, சூரிய உதயமாகிற அளவுக்கு தூங்குறாரு. கணவரை பத்தி கம்ப்ளைண்ட் அந்த அம்மா. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லுச்சு. துன்யாவுடைய விஷயத்துக்காக சொல்லல, சஹாபாக்களை பார்க்கணும் நீங்க இந்த இடத்துல கூட. சஹாபி பெண்மணிகள் கூட பிரச்சனைகள் 3 கம்ப்ளைண்டையும் என்ன தொலை விட மாட்டேங்காங்க, நோன்பு வைக்க விட மாட்டேங்காங்க, அவரு ஒழுங்கா ஃபஜ்ருக்கு எழுந்திருக்க மாட்டேங்காரு, இப்படி ஒரு 3 கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த அம்மா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிமா சஃப்வான்ட்ட உடனே பேசிடலாம், அந்த கூட்டத்தில் இருக்கிறாரா? ஆமா உங்க கூட்டத்தில் இருக்க, கூப்பிட விடுங்க. உடனே சஃப்வான் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவரை கூப்பிட விட்டு உட்கார வச்சு தனியா செல்லாத பஞ்சாயத்து பேசுறாங்க. உங்களை பத்தி இப்படி 3 கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, என்ன சொன்னாங்க? எங்க மனைவியும் கேட்டாங்க. அவருக்கு நீங்க என்னமோ தொழுதா அடிக்கிறீங்களாம, நோன்பு வச்சா நோன்பு திறக்க சொல்றீங்களாம, 3வது என்ன ஃபஜ்ருக்கு லேட்டா எழுந்திருக்கிறீங்களா? யார சொல்லலாம், 3மே உண்மைதான்ட்டார் அவரு. 3மே மறுக்கலாம் இல்ல, அப்படிலாம் செய்யல, அப்படி இப்படிதான் சொல்லல, 3மே உண்மைதான், நான் செஞ்சேன். தொழுதா அடிக்கிறேன் அவர் சொல்றாரு, நான் காரணம் சொல்றேன். யார சொல்லலாம், தொழுதா அடிக்கிறேன் தெரியுமா? அந்த அம்மா தக்பீர் கட்டி நின்னு அண்ணா எத்தனை சூறா தெரியுமோ அத்தனை சூறாவும் ஓடுது தொழுகையில. அவர் சொல்றாரு எத்தனை சூறா மனப்பாடம் இருக்குதோ அத்தனை சூறா. ஏன்னா முன்னெல்லாம் சட்டம் கிடையாது. என்ன சட்டம்? தொழுகையில தக்பீர் கட்டி நின்னா எத்தனை சூறா நான் ஓதிக்கலாம். அப்போ அவர் சொன்னாரு, நான் வேலையை முடிச்சிட்டு உட்கார்ந்து பசியில உட்கார்ந்து இருந்தா அந்த அம்மா முசல்லால விட்டு வரமாட்டேங்குது. தக்பீர் கட்டி நின்று தொழுவது, சரி இப்ப முடிச்சிரும் பார்த்தா எல்லா சூறாவும் லைனா ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி அடிக்காம இருக்க முடியும்? அவர் சொல்றாரு, சரி நோன்பு வைக்க விட வேண்டியதானங்க, ஏன் நோன்பு வைக்க விட மாட்டேங்க? யார சொல்லலாம், ஒரு நாள் நோன்பு வச்சா பரவாயில்ல, மாசத்துல ஒரு நாள் நோன்பு வச்சா பரவாயில்ல, அல்லது சுண்ணத்தான நோன்பு ஏதாவது வியாழக்கிழமை திங்கக்கிழமை வச்சா பரவாயில்ல, எப்ப கேட்டாலும் நோன்பு. என்ன நியத்துல என்ன நேர்ச்சியில நோன்பு வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா ஷாப்புன் அவர் கொஞ்சம் இளமறை காய்மறையாக சொன்னார், நான் வாலிபன். யார சொல்லலாம், அவர் சொல்றாரு, கல்யாணம் இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், எப்ப பக்கத்துல போனாலும் நோன்பா இருக்கிறேன், தள்ளி போங்கன்னு சொன்னா நான் என்ன செய்யறதுன்னு கேட்கிறேன். நான் நோம்பாளிங்கிறாங்க அந்த அம்மா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி விடுங்க, ஃபஜ்ருக்கு ஏங்க இவ்வளவு லேட்டா எழுந்திருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே அதையும் அவர் சொன்னார், யார சொல்லலாம், என் குடும்பம் பெரிய குடும்பம், என் குடும்பத்துக்காக நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன், வேற யாரும் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. என் குடும்பம், எங்க பாப்பா அம்மா சகோதரர்கள் நிறைய பேர்களுக்கு நான் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிற சூழ்நிலை. நான் பகல்ல மட்டும் சம்பாதிக்க முடியாது, இரவு நேரங்கள்லயும் நான் என்ன செய்யறேன், சம்பாதிக்கிறேன். அப்ப இரவு பகல்ல சம்பாதிக்கிறதுனால சில நேரங்கள்ல லேட்டா படுப்பேன். அப்படி தூங்குனா ஃபஜ்ர் லேட் ஆகிறது எழுந்திருக்கிறதுக்கு. இந்த 3ஐயும் கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வந்தாங்க. பாருங்க, 2 பேர்களை உட்கார வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணையும் உட்கார வச்சுட்டு சொன்னாங்க, எம்மாங்கவர், இன்றிலிருந்து உனக்கு மட்டுமல்ல என் உம்மத்துல உள்ள எல்லாத்துக்கும் நான் ஒரு சட்டம் போட போறேன். என்ன சட்டம் தெரியுமா? தக்பீர் கட்டிட்டீங்கன்னா ஒரு சூறா மட்டும்தான் ஓதணும் ஒரு ரகாத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சூறா தெரியுது, 20 சூறா தெரியுது, இனி யாரும் அப்படி ஓதக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. என்ன ஒரு குடும்பத்துல பிரச்சனைன்னு உடனே ரசூலுல்லாஹ் சட்டத்தையே மாத்திட்டாங்க. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சூறாவுனால ஓதுறதெல்லாம் நல்லதுதான், ஆனா இந்த சூறாவுனால கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைன்னா அது என் உம்மத்துல கியாமத் வரைக்கும் வர அத்தனை பேருக்கு நான் சட்டத்தை மாத்துறேன். என்னன்னா, தக்பீர் கட்டிட்டா ஒரு ரக்காத்துல ஒரு சூறா மட்டும்தான், 2வது சூறா ஓதக்கூடாது. இது உனக்கு மட்டும் இல்லமா, எல்லாத்துக்கும் இதுதான் சட்டம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, இந்த நோன்பு வைக்கிற பிரச்சனையில சொன்னாங்க, ஃபர்லான நோன்பை விடுங்க, நஃபிலான நோன்பு சுன்னத்தான நோன்பு இனி பெண்கள் வைக்கணும்னா என் உம்மத்துல உள்ள எல்லா பெண்களுக்கும் இதான் சட்டம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கணவனுடைய அனுமதி இல்லாம நீங்க வைக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணு தன் கணவனுடைய அனுமதி இல்லாம சுன்னத்தான நஃபிலான நோன்பை வைக்கிறத நான் அனுமதிக்க முடியாது. அதனால ஒரு குடும்பத்துல எனக்கு பிரச்சனை வந்து இருக்குது, இது இந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல கியாமத் வரைக்கும் வர என் உம்மத்துல எல்லா பெண்ணுக்கும் இதை நான் சட்டமாக்குறேன். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது பிரச்சனை, ஃபஜ்ருக்கு லேட்டா எழுந்திருக்கிறதுக்கு காரணம் அவர் சொல்லியிருக்கிறாரு, என் குடும்பத்துக்காக நான் ரொம்ப உழைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். குடும்பத்தை முன் வச்சு சொன்னதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காது கொடுத்து கேட்க வேண்டிய விஷயம், இது எல்லோருக்கும் அல்ல, சஃப்வானுக்கு மட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எல்லோருக்கும் அல்ல, இந்த சஃப்வானுக்கு மட்டும் தான் நான் சொல்ல போற இந்த சட்டம். சஃப்வான், நீ எப்ப எழுந்திருக்கிறியோ அப்ப ஃபஜ்ர் தொழுதுக்கன்னாங்க.
நல்ல தெளிவா விளங்கிக்கங்க. அஜரத்து ஃபஜ்ர் எப்ப எழுந்திருச்சு தொலைச்சு சொல்லிட்டாருன்னு எதையாவது மாத்தி ஓதிடக்கூடாது. கடைசியில நம்மள மாட்டி விட்டுற கூடாது. தெளிவா சஃப்வானுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அவருடைய குடும்பத்தினுடைய பிரச்சனையை முன்வைத்து சஃப்வான் எப்ப எழுந்திருக்கிற ஃபஜ்ர் தொழுதுங்க என்று தனிப்பட்ட முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்வானுக்கு சொல்லி அந்த பெண்ணிட்ட சொன்னாங்க. இப்போ உன் பிரச்சனை சால்வ் ஆயிட்டான்னு கேட்டாங்க. அந்த அம்மா சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப சஹாபிகளுக்கு மத்தியில இந்த மாதிரியான பிரச்சனைகள் தலதூக்கிறப்ப உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேர் எடுத்து அதை கவனப்படுத்தி சில நேரங்கள்ல சட்டத்தை மாத்தணுமா, சட்டத்தை திருத்தம் பண்ணணுமா, அதை உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு ஏன்னா குடும்பம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அந்த குடும்பத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஷைத்தான் ரொம்ப பிரியப்படுறது குடும்பத்துல சண்டையை உண்டாக்கிட்டு அவன் அவ்வளவு நேசிக்கிறான். ஒவ்வொரு நாள் காலையில அவனுடைய சிம்மாசனத்தை கடலுக்கு மத்தியில போட்டு அவனுடைய படைகளை அனுப்புறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொருத்தனும் வந்து இன்னைக்கு இவனை குடிக்க வச்சுட்டான், இன்னைக்கு தொலையை விட வச்சுட்டான், இன்னைக்கு தொழுகையை இவனை விட வச்சுட்டான், இவனுக்கு இந்த பாவம் செஞ்சு அந்த பாவம் செஞ்சு கதா கதா ஒரு வந்து சொல்லுவான், நான் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் மத்தியில சின்ன சண்டையை போட்டு விட்டோம். சொன்னாங்க, அவனை கூப்பிட்டு தன்னுடைய சிம்மாசனத்தினுடைய வலது பக்கத்துல உட்கார வைப்பான். நீ உங்க உட்கார், ஒன்ன மாதிரி ஆள் தான் எனக்கு வேணும். அவன் சொல்லுவான், இப்லீஸ் ஒன்ன மாதிரி ஆள் வேணும். ஒரு குடும்பத்துல நீ தலாக்குக்கான வாசலை திறந்து வைக்கிறியா, உன்னை விட என்கிட்ட மரியாதையான யாரும் இல்லை. இப்லீஸ் சொல்லுவான். அவனுக்கு அவ்வளவு பிரியமானது அந்த வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்துல ஆயிஷா நாய்க்கும் ரசூலுக்கும் நடந்த அந்த பிரச்சனையில சரி வேற யாரும் நீங்களே சொல்லுங்கன்னு ரசூல் கேட்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க வேற யார். ஆயிஷா நாய் சொன்னாங்க, எங்க வாப்பாவே கூப்பிடுங்க அப்படின்னாங்க. எல்லாரும் தெரியும் எப்படி கடைசியில் அதுக்கு வந்து நிப்பாங்கன்னு தெரியும். அது ஆயிஷாவே சொல்லட்டுமே, சரி வாப்பாவே கூப்பிடுங்கன்னு உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்தாச்சு, கூப்பிட்டாச்சு. மூணாவது ஆளை வச்சு முதல்ல பேசுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயகி, ரசூலுல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு, நடுவராக அபூபக்கர் ரலியல்லாஹு. பல நேரங்கள்ல நபி நடுவரா இருந்திருக்கிறாங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு நடுவரா நிக்கிறாங்க, நபி இன்னொரு புறத்தினுடைய வாதியாக நிக்கிறாங்க. இப்ப கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய் பக்கத்துல போய் பிரச்சனைகளை முதல்ல நீங்க சொல்றீங்களா அல்லது நான் சொல்லட்டுமான்னு ரொம்ப அந்த தன்மையை நீங்க கவனிக்கணும். அவ்வளவு பெரிய விஷயம் நெருக்கடியான நிலையிலும் கூட தன் மனைவிட்ட இப்போ கூட விட்டு இந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறாங்க பாருங்க. நீங்க ஆரம்பிக்கிறீங்களா நான் சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இல்ல 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 நீங்களே சொல்லுங்க, ஆனா பொய் சொல்லாதீங்க, உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. ஹதீஸ எடுத்து பாருங்க. ஆயிஷா நாய் இவ்வளவெல்லாம் குடும்பத்துக்குள்ள யார பார்த்து, ரசூலுல்லாஹ்வை பார்த்து நீங்களே சொல்லுங்க, ஆனா பொய்லாம் சொல்லக்கூடாது, கரெக்டா உண்மையை பேசணும் அப்படின்னாங்க. இந்த வார்த்தையை ரசூல் தாங்குவாங்க, பக்கத்துல நிக்கிற அபூபக்கர் தாங்குவாரா? அபூபக்கர் தாங்குவாரா? அவர் சித்திக்குன்னு பெயர் வாங்கினவர், நபிய பார்க்காமலேயே உண்மைப்படுத்திய சித்திக்குன்னு பெயர் வாங்கியவர். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி வஸத்தக பிஹி, உண்மையை கொண்டு வந்த சதீக் ரசூலும் அதை உண்மைப்படுத்திய சித்திக் நாயகமும் இறையச்சம் உள்ளவர்கள்ங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. அல்லாஹ் புகழ்ந்த சித்திக், அல்லாஹ்வே பெயர் வைத்த சித்திக். இந்த அம்மா இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விட்டாங்க. மகளுடைய கன்னத்துல அரைஞ்ச அறையில அடுத்த நிமிஷம் பார்த்து ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் பின்னால வந்து முதுகுக்கு பின்னால வந்து நடுங்கிட்டு நிக்கிறாங்க. ஆயிஷா அபூபக்கர் ரலியல்லாஹு கடுமையான கோபத்துல அடிச்சுட்டாங்க. மகளை அடிச்ச உடனே பின்னால வந்து நிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு மேல இந்த அளவுக்கு கோபப்பட்டதில்ல. அப்ப சொன்னாங்க, உங்களை நான் இந்த பஞ்சாயத்து பேசுறதுக்கு உங்களை நான் கூப்பிடல, நீங்க போகலாம், நான் பாத்துக்கிறேன்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே அபூபக்கர் ரலியல்லாஹு, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன், இனிமே நீங்க ஒண்ணு பேச வேண்டாம், நீங்க ஒண்ணு நடுவரா இருக்க வேண்டாம். குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனைகளை நீங்க சுமூகமா கையாள தெரியணும். நீங்க எப்படி கையை நீட்டுவீங்கன்னா, உங்க மகளாக இருக்கலாம், என் மனைவி ஸல்லல்லாஹு, என் மனைவி இது, என் குடும்பம் இது, நீங்க நடுவரா மட்டும்தான் வந்திருக்கிறீங்க. இப்ப நீங்க கை நீட்டுறது தவறுன்னாங்க ஸல்லல்லாஹு, நீங்க அடிச்சிருக்க கூடாது, நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அனுப்பி வச்சுட்டு தன் முதுகுக்கு பின்னால் அப்படியே அடங்கி ஒடுங்கி நடுங்கி கொண்டிருக்கிற ஆயிஷாவை அப்படியே அணைத்து சொன்னார்கள், அவரை எப்படி போக சொல்லி உன்னை காப்பாத்தின பத்தியான்னு நாங்க ஸல்லல்லாஹு, போக சொல்லிட்டு உன்னை காப்பாத்திட்ட பத்தியா, நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த சண்டையெல்லாம் போய் சமாதானம் ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு மறுபடியும் உள்ள நுழைஞ்சி, சண்டையில சேர்த்துக்கிட்டீங்க சமாதானத்திலையும் சேர்த்துக்கங்கன்னு அவங்களும் உள்ள வந்துட்டாங்க.
சண்டையில மட்டும் என்ன சேர்த்தீங்க, இப்ப சமாதானம் ஆயிட்டீங்க, இதுலயும் நாங்க உள்ள வந்துறேன்னு சொல்லி சொன்ன உடனே அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹுவை மன்னிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் குதூகலமான குடும்ப வாழ்க்கை துவக்கம் செய்தார்கள் என்பதை ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். எனவே குடும்ப வாழ்க்கை குறித்து குர்ஆனும் ஹதீஸும் நிறைய செய்திகளை முன்வைத்து பேசுகிறது. அதுல வெற்றி பெற வேண்டும், அது மகத்தான வெற்றி. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் நடத்துவது கூட இபாதத். தெளிவாக தெரிய வேண்டும், குடும்பம் நடத்துறது இபாதத். தெளிவா ரசூல் சொன்னாங்க, உன் மனைவியினுடைய வாயில ஒரு பிடி உணவை நீ வாயில வச்சேன்னு சொல்லி சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது சதகாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய பிள்ளைகள் அழுகிற பொழுது ஒரு ரொட்டி துண்டை அந்த குழந்தையினுடைய வாயில நீங்க கொடுக்கிறது 1 வருஷம் வணக்கத்திற்கான சமமானது. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துகள் குறித்து குடும்ப வாழ்க்கையில், எனவே அதை முதல்ல இபாதத்தாக பார்க்க வேண்டும். எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் இஸ்லாம் முன்வைக்கிற அந்த குடும்ப வாழ்க்கையை நாம் புரிந்து கொண்டு அதன்படி வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வுக்கு பொருத்தமான கணவன் மனைவிகளாக, தந்தை பிள்ளைகளாக, சந்து மகிழ்ச்சிகரமான குடும்பமாக வாழ ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அந்தஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருக்குஅனா வ சுஜூதனா வ தضرعنا وتخشعنا وتمم تفسير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب மேலப்பாறை தர்பியத்துன் நிசா என்ற மதரசாவிலிருந்து உதவி வந்திருக்காங்க.